எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஸ்னூப் கேட், கோல்கேட், 2G கேட், காபின் கேட், இந்த கேட் வரிசையில அதிகமாக சமீபத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரம் அது என்ன? ஸ்னூப் கேட். பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளர் குஜராத் அரசாங்கத்தை, குஜராத் மெஷினரியை, ஒரு இளம் பெண்ணை வேவு பார்ப்பதற்காக குஜராத் அரசு மெஷினரி பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மத்திய அரசாங்கம் இதனை விசாரிக்க ஒரு ஆணையம், ஒரு நீதி விசாரணைக்கு ஆணையிட்டது டிசம்பர் மாசம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இவ்வளவு மாதங்கள் கடந்து போயிருக்கு. இந்த நிலையில மே 16 இதற்கான நீதிபதி, இதை விசாரிக்க தலைமை இருக்கக்கூடிய நீதிபதி அறிவிக்கப்படுவார் என்று அரசாங்கம் சார்பிலும் சரி, காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் சரி அறிவிக்கப்படுகிறது. இதுதான் பெரிய பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்துகிறது. இவ்வளவு நாள் ஒன்றும் பண்ணாம தேர்தல் முடிந்து இதற்கான முடிவுகள் வரக்கூடிய நிலையில இதை இவ்வளவு அவசரப்பட்டு இதற்கான தலைமையை அறிவிப்பது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப, காலம் கடந்தாலும் இது எடுக்கப்பட வேண்டிய சரியான நடவடிக்கை தானா என்ற மற்றொரு பார்வையும் எழுகிறது. இதைத்தான் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதல் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டு. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி இளம்பெண் ஒருவரை வேவு பார்க்க உத்தரவிட்டதாக கடந்த சில மாதங்களுக்கு முன் புகார் எழுந்தது. இந்த விவகாரம் இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைத்து விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவு செய்தது. கடந்த டிசம்பர் 26 நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டாலும் இதுவரை நீதிபதி நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே குஜராத்தில் இளம்பெண் வேவு பார்க்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்கும் குழுவிற்கான நீதிபதி வரும் 16 முன் நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை மோடியை பழிவாங்கும் உள்நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டுகிறது பாஜக. இது ஒருபுறம் இருக்க, மத்திய அரசின் நீதிபதி நியமனம் குறித்த அறிவிப்புக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரும், தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லாவும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது அரசியல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமைச்சரவை முடிவு செய்த விஷயத்தை இப்போது அமல்படுத்தியுள்ளது மத்திய அரசு. இதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் என்பது ஒரு சாரார் கூற்று. ஆனால் டிசம்பர் மாதமே அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிவிட்ட நிலையில் 5 மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு 16 முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அவசரமாக அதற்குள் நீதிபதி நியமிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவிக்க காரணம் என்ன என்ற கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி நியமிக்கும் மத்திய அரசின் முடிவு பாரபட்சமற்றதா, பழிவாங்கும் நடவடிக்கையா? பாரபட்சமானதா, பழிவாங்கும் நடவடிக்கை? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேச இருக்கின்றோம். இந்த நிலையில இந்த முடிவு தள்ளி போகலாம், இந்த முடிவை அடுத்த அரசாங்கத்திடம் இந்த அரசாங்கம் ஒப்படைக்க கூடும் என்பது போன்ற செய்திகளும் வரவே செய்கின்றன. ஆனால் மே 16 நாங்கள் அறிவித்து விடுவோம் என்ற நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் இணைகிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு குமரேசன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட தான். இதை பத்தி கேட்கும்போது இது பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, சட்டவிரோதமாக வேவு பார்க்கப்பட்ட விஷயம், நரேந்திர மோடி இப்படி செஞ்சது நியாயமா அப்படின்னு இதோட விஷயத்துக்குள்ள போறீங்க. அது பற்றி அல்ல என்னுடைய கேள்வி. இதற்கெல்லாம் முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசமே ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படுது. கேபினட் கூடி முடிவெடுத்து இந்த மாதிரியான ஒரு நீதி விசாரணை செய்யலாம், நீதிபதி தலைமையில செய்யலாம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு, கிட்டத்தட்ட 180 நாட்கள் சும்மா இருந்துட்டு, இப்பொழுது நாங்க தேர்தல் தேதி, அதாவது தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய அந்த நாளுக்குள்ள நாங்க அறிவிச்சிருவோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நடைமுறை? அடுத்து ராகுல் காந்தி அரசாங்கம் அமையலாம், இல்ல தோழர் குமரேசன் அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய 3வது அணி ஆட்சி அமையலாம், இல்ல நரேந்திர மோடி ஆட்சி அமையலாம். அதற்கு பொறுத்திருக்கணுமா, இல்லன்னு இப்படிப்பட்ட அவசரமான முடிவு எடுக்கணும்? இல்ல ஆட்சி யாருடைய அமைய போது, இல்ல யார் இந்த ஆட்சி அமைத்து இதுக்கான ஒரு தீர்வு காண போறாங்கன்றது செகண்டரி. அது 2ஆம் பட்சம் தான். முதல்ல ஒரு
பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஏற்கனவே 3வது முறையாக முதலமைச்சராக குஜராத்திலே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு இளம் பெண்ணை வேவு பார்ப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று என்பது முதல் கருத்து. இரண்டாவது சொல்ல போறீங்கன்னு தெரியாது, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம விரிவா பேசுவோம். இதெல்லாம் இந்த முகாந்திரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைக்கிறீங்க. இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு கிட்டத்தட்ட 180 நாட்கள் சும்மா இருந்துட்டு இப்ப என்ன அவசரம்? இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? என்ன சொல்றேன், இப்போ ஏற்கனவே மோடியினுடைய அரசாங்கமே ஒரு இதே அதாவது இது மாதிரி வேவு பார்த்து ஒரு பெண்ணுடைய தனி உரிமை அந்த பிரைவசியில உள்ள நுழைஞ்சு மூக்க நீட்டி ஒரு பெண்ணு அதாவது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர், இன்னும் சொல்ல போனால் இவர் ரொம்ப பெண்ணை பற்றி ரொம்ப அதிகமாக நான் ரொம்ப மதிக்கத்தக்கா பேசிக் கொண்டிருக்கிறவர், திருமணமே செய்து கொள்ளாமல் அதாவது மனைவி இருப்பதை கூட மறைத்து விட்ட ஒரு மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு பெண்ணை இந்த அளவிற்கு வேவு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்பது முதல் கேள்வி. அவசியம் என்னங்கிற கேள்வியில கமிஷன் அமைச்சீங்க. இவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்ட அல்லது இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்ட இந்த நிகழ்வுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அது இவ்வளவு பரபரப்பாக பேசணும்னா அவரே ஒரு கமிஷன் போடுறாரு, என்கொயரி. அவர் கமிஷன் போட்டாரு, நீங்க என்ன சொல்றேன், அவரே கமிஷன் போட்டு அமைச்சிட்டாங்க. ஆனா அமைச்சவங்க என்ன பண்ணிருக்கணும், 3 மாத காலத்திற்குள் அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கணும். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்தால் வேறு. ஆனா இதுவரை ஒரு சிட்டிங் கூட கொடுக்கல அவங்க. ஆகவே இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணதுனாக்கா, ஒருவேளை இவர் இவருடைய பழியை நிச்சயமாக தீர்ப்பதற்கு இவர் முயற்சி செய்கிறாரா, அதாவது மடியில கனமில்லன்னு பொய் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி மடியில கனமில்லாதவராக இருந்தால் ஏன் அவரே ஒரு கமிஷன் நியமித்து விட்டு இது நாள் வரை ஒரு சிட்டிங் கூட ஒரு கூட்டம் கூட நடந்ததில்லை அப்படின்னு கமிஷன் அமைக்கும் போது தான் சொன்னீங்க 3 மாசத்துல முடிவு அறிவிப்போம் அப்படிங்கறத அது கொடுத்த ஒரு கைடன்ஸ். பல மாசம் ஆகி இன்னும் அந்த கமிஷனே அமையலைங்கிறதான் கேள்வி. இவ்வளவு நாள் அமைக்காம தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடியது எந்த ஆட்சியாவான இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில அமைப்பது ஏன்ற ஒரு கேள்வி சொல்லுறேன். காரணம் என்னன்னா, அதாவது இப்போ இந்த கமிஷன் அமைச்சு என்கொயரி ஆக்ட்ல நம்ம கமிஷன் அமைச்சிட்டு அதாவது அமைச்சரவை கூடி முடிவெடுத்த ஒன்று இது. அமைச்சரவை முடிவெடுத்த ஒன்றை எப்படியாவது நீதி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான் போடணும் அப்படின்ற ஒரு நியதி, அது ஒரு பிரசிடென்ட், அப்படி ஒரு வழிமுறை இருந்து வந்துட்டு இருக்கு. இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் அதற்கு அதாவது எப்பவுமே தலைமை நீதிபதியா இருக்கக்கூடியவர் தான் லெட்டர் எழுதுவாங்க, அவர் தான் யாராவது சஜஸ்ட் பண்ணணும். 150 நாள்ல கிடைக்காத நீதிபதி காரணத்தால பெண்ணை வேவு பார்த்தவர் நீதிபதிக்கு நாளை பாதுகாப்பு இல்லை, எந்த ரிட்டையர்ட் ஜட்ஜும் வரமாட்டேங்கிறாங்க. 150 நாள்ல வராதவங்க 1.5 வாரத்துல வந்துருக்காங்க. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து கமிஷன் போட்டு அமைச்சர் எடுத்த முடிவை செயல்படுத்தி ஆகணும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவேதான் இன்று காங்கிரஸ் அரசு அதை செய்து முடிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு டைம் இருக்கு, ஆட்சி செய்யக்கூடிய காலம் இருக்கிற காலம் மோடிக்கு மட்டும் இல்ல. இன்னொன்னு சொல்ல குஜராத்தில் மட்டும் முடிய போறது இல்ல, இன்னும் வீரபத்ர சிங்குக்கும் அதே போல அருண் ஜேட்லியுடைய டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கும் இதுக்கு சேர்த்து அந்த என்கொயரி பாரதிய ஜனதாவின் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அவர் சொல்றாரு, இது புதுசா எடுக்கப்படல, புதிய கொள்கை முடிவு இல்ல, டிசம்பர் மாசமே எடுக்கப்பட்ட முடிவு, அதை அமல் தான் படுத்துறாங்க. அதுக்குள்ள இது சட்டவிரோதம், இது தேர்தல் விதி மீறல் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான என்ன முகாந்திரம் இருக்குங்கிற மாதிரி கேள்வி வருது திரு சேகர். இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக வேகமான செயல்பாடுகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்கிறதுக்கு இது மிக முக்கிய உதாரணம். 6 மாதங்களுக்கு முன்னாலே அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு 6 மாதம் கழித்து இவர்கள் நீதிபதி அமைப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள். நீதிபதியே கிடைக்கல. அதுக்கு இந்த அரசாங்கம் பயமுறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. ஆக இந்த ஒரு விஷயத்துக்குள்ள எந்த நீதிபதியும் தங்களுடைய தலையை நுழைப்பதற்கு தயாராக இல்லை. காரணம், அதில் ஆரம்பத்திலே அவர்களுக்கு இதை அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்வோடு எடுக்கின்ற முடிவு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த சுகன்யா பட் கபூர் அவர்களாலே அவர் என்ற 2 நீதிபதிகளை வைத்து அந்த அரசாங்கம், குஜராத் அரசாங்கம் ஒரு கமிஷன் நியமித்திருக்கிறது. அது கூடவே இல்லை என்று ஞானசேகரன் அவர் சொல்லுகிறார்கள். அது அதனுடைய பணியை துவக்கிவிட்டது. பல்வேறு பேர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதே சம்பந்தப்பட்ட தந்தையும் மகளுமே அதுக்கு அபிடவிட் அனுப்பி இருக்கிறார்கள். தேசிய மகளிர் கமிஷனுக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை தந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி அது வேலை செய்ய துவங்கிவிட்டது. ஆனாலும் கூட அது வேலை செய்ய துவங்கியதற்கு பின்னாலே அது எங்கேயாவது உண்மையை வெளியே கொண்டு அது ஒன்றுமே இல்லை, புஸ்வானமாகி விடுமோ என்று பயந்து போய் தேர்தல் களத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி அது எதுவுமே எடுபடாமல் போய்விட்ட பிறகு
குடும்ப ஆட்சி, பரம்பரை ஆட்சி, அதற்கு எதிராக மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வளர்ச்சியை முன்னோக்கி இருக்கிறது என்ற இரண்டு கோஷங்களை எதிர்கொள்ள முடியாத காங்கிரஸ் கடைசியாக மண்ணை வாரி தூற்றுவதற்காக, ஒரு புழுதியை வாரி தூற்றுவதற்காக 6 மாதங்கள் அவர்களுக்குள்ளே, இது ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம். இன்னொரு கேள்வி, கமிஷன் அமைக்கிறாங்க, அவங்களே கமிஷன் அமைச்சப்போ பழி வாங்குறதா தெரியல. காங்கிரஸ் அமைச்சப்பட்ட பழி நீங்களே தானே கமிஷன் போட்டிருக்கீங்க. மாநில அரசாங்கம் ஒரு கமிஷனை நியமித்திருக்கிறது. தீர்ப்பை தந்து அது உங்களுக்கு 10 வருஷம் ஏமாத்திட்டீங்க. அதற்கு பின்னால நீங்க போட்டுங்க முடியாத 16ஆம் தேதியோடு பதவி இழக்க போகிறோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண்ணுக்கு ஆதரவாக போகிறார்களா, பெண்ணுக்கு எதிராக போகிறார்களா என்று தெரியவில்லை. ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பெண்ணை பின்தொடர்கிறார், பயமுறுத்துகிறார், அந்த பெண்ணுக்கு மானபங்கம் செய்வதற்கு அதை காப்பாற்றுகின்ற. நான் மற்றவருடைய வாதமும் எடுக்கணும். திரு குமரேசன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். இதாவது இது அமைக்கணுமா வேண்டாமாங்கிறது விவாதம் இல்ல. அந்த விவாதத்தை நம்ம டிசம்பர் மாதமே நடத்தினோம். நீங்களும் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நினைவு சரியா இருந்தா திரு ஞானசேகரம் அதுல இருந்தா. ஆனா இப்போ அமைக்கணும்னு முடிவெடுத்து 6 மாசம் எதுவும் செய்யாம இப்ப தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நிலையில அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குமே ஆனால் கூட்டணி கட்சிகளே அதை எதிர்க்கிறாங்க. இது சரியான நடைமுறை தான். அதாவது ஒரு நெறியற்ற அரசியல் என்பது முற்றி போயிட்டு இருக்குங்கிற ஒரு கவலையோட நான் இதை பற்றி பேச விரும்புறேன். ஆனா அந்த நெறியற்ற அரசியல் என்பதுல காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுமே சமதளத்தில் இருக்கிற கட்சிகள் தான். ஏன்னா இது அவங்களோட இவங்க பெட்டர், அவங்களோட இவங்க பெட்டர் சொல்ற மாதிரியே இல்ல. அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் நான் சொல்றது ஏதோ இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் சொல்ல, சுனூப் கேட் தொடர்பான அந்த பிரச்சனையை மட்டும் நான் வச்சு சொல்லல. பொதுவா மக்கள் நலன் சார்ந்த கொள்கை. இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்கறீங்க? இவ்வளவு நாட்கள் எடுக்காம இப்ப எடுத்திருக்கிறது சரியா? காலம் தாழ்ந்தாலும் இது எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை நினைக்கிறீங்களா? மே 16ஆம் தேதிக்குள்ள இப்ப எடுத்தா என்ன உங்களுக்கு வர்ற கவர்மெண்ட் கண்டினியூ பண்ண போது? அதாவது இவர் குஜராத் அரசு அமைத்த கமிஷன் அது எப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்கும் என்பதை நம்பிக்கை இல்லை ஒரு பக்கம். ஏன்னா அது நம்ப முடியாதுங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. சொல்லி முடிச்சுக்கிறேன், என்னுடைய வாக்கியத்தை முடிக்க விடுங்க. எனவே அதை நம்ப முடியாதுங்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இவர்கள் ஒரு பரபரப்பா ஒரு கமிஷனை அறிவித்து விட்டு 3 மாதமாக நீதிபதியே கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வாதமெல்லாம் அதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை. புதிய அரசு, புதிய நாடாளுமன்றம், புதிய அரசு வரட்டும், அவர்கள் முடிவெடுக்க என்று விடுவதற்கு இல்லாமல் இப்படி செய்வது என்பதில் திட்டமிட்ட முறையில் 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்ற. நான் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னா, அடிப்படையில் வாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனையில் இருந்து மக்கள் கவனத்தை ஒட்டுமொத்தமாக திசை திருப்புகிற தந்திரம் இதுக்குள்ள இருக்கு. இல்ல காங்கிரஸ் உதவி செஞ்சு காங்கிரஸுக்கு உண்மை வெளியே கூடாதுதான் கமிஷனை போடுறோம். நீங்க இந்த ஸ்லூப் கேட் விவகாரம் அந்த விஷயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, காங்கிரஸ் இந்த நடைமுறைப்படுத்திய மோசமான பொருளாதார கொள்கைகளை பற்றி பொருளாதாரம் நல்லதா என் கருத்தை அவர் கேட்டிருக்காரு, உங்க கருத்தை கேட்கல. பொருளாதாரத்தை பத்தி அவர் கேட்கல. இல்ல, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா டைவர்ட் பண்ற அதே போல பிஜேபிக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது என்றால், அவர்களும் அப்படியே காங்கிரஸ் கொள்கைகளை தான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருக்கிறார்கள். எனவே அதை பற்றி பேசாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இதை வைத்து ஒரு அனுதாபமாக பெற்றுக் கொள்ளலாம் என்கிற உத்தி அவர்களுக்கு. இஷ்யூஸ்ல 2 கட்சிகளுமே இஷ்யூஸ்ல இருந்து டைவர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்க. பாரதிய ஜனதாவுடைய திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், இப்போ இந்த விவகாரம் திருப்பியும் மத்திய அரசாங்கம் கமிஷன் அமைத்தது தற்போது சட்டவிரோதம் என்ற அளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர்கள், தலைவர்கள் சொல்றாங்க. இதுல என்ன சட்டவிரோதம் பாத்தீங்க இந்த கமிஷன் அமைக்கிறது? இல்ல, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் அதுவாகவே கமிஷனை அமைத்திருக்கிறது. அதுவும் நவம்பர் மாதம் 2013 அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது விசாரணையை தொடங்கிவிட்டது. சம்பந்தப்பட்டவர்கள் ஆஜராகி வருகிறார்கள். அது போய்கொண்டிருக்கிற நேரத்திலே மறுபடியும் மத்திய கேபினெட்டை கூட்டி ஒரு கமிஷன் வைப்பதாக சொல்வது என்பது காழ்ப்புணர்வு இல்லையா, அல்லது வேண்டுமென்றே அரசியல் நோக்கிலே மோடி மீது ஒரு புதிய குற்றச்சாட்டை சுமத்தி அவருக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நிச்சயமாக எப்படி சட்டவிரோதம்?
இல்ல ஒரே குற்றச்சாட்டுக்கு 2 கமிஷன்களை எப்படி அமைக்க முடியும்? ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு அதிலே தீர்ப்புகள் அந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொல்லி அதில் அதிருப்தி இருக்குமே, ஆனால் அதே மாநில அரசோ அல்லது அதற்கு மேல் இருக்கிற மத்திய அரசோ அமைப்பது என்பது ஏற்றுக்கொண்ட விஷயம். மாறாக சட்டவிரோதம் கொடுக்காத சூழ்நிலை இல்ல, சட்டவிரோதம் கோர்ட்டுக்கு போலாம், கமிஷனே ரிப்போர்ட் கொடுக்காத சூழ்நிலையில காழ்ப்புணர்வை வெளிப்படையாக காண்பிக்கிறது. இல்ல காழ்ப்புணர்வு அப்படின்னு சட்டவிரோதம் எங்க பார்த்தீங்க? இது நரேந்திர மோடியை அவதூறு செய்வதற்கு அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதாலே இந்த கமிஷனை எடுத்திருக்கிறது. இப்படி கமிஷனை எடுத்திருப்பவர்கள் எவ்வளவு பெரிய நல்லவர்கள். அவர்கள் திக்விஜய் சிங்கையோ அபிஷேக் மனு சிங்வியோ இன்னும் சசி தரூரையும் தங்களுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுவதற்காக இப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள். அங்கே பெண் பாதுகாக்கப்படுவதற்காக மோடி செயல்பட்டிருக்கிறார். கமிஷனுடைய விசாரணையின் தீர்ப்பு பேசுற மொழி ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கைக்கு நம்ம போல தேவையில்லை. இப்போ ஒரு முதலமைச்சர் வேவு பார்க்கிறார் இல்லையா? வேவு பார்க்கிறது ஏற்கனவே ஒரு அதாவது ஆர்டிகல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்வுரிமை பிரைவசி எல்லாம் இருக்கு. அந்த பிரைவசியில மூக்க நீட்டி இவங்க வேவு பார்க்கறது, அவங்க டெலிபோன் எல்லாம் ஒட்டு கேட்கறது, இது முதல் தவறு. அது நன்னடத்தை விதிக்கு நிச்சயமாக ஒரு மார்க். பெண்ணுக்கு சாதகமாக பேசுகிற திரு சேகர், அதாவது அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண் கேட்ட மூலமாக அந்த பெண் கேட்டா கொடுக்கவே இல்லை. எனக்கு அவசியம் இல்லையே. அவருடைய தந்தை அவருடைய கார்டியன் கேட்கிறார். அந்த பெண் தன்னுடைய பாதுகாப்பை கேட்கல, தந்தை கார்டியன் கேட்கிறான்னு சொன்னீங்க. அவங்க அடல்ட். இந்திய அரசியலமைப்பில் எந்த இடத்துல இருக்கு ஒரு அடல்ட் சார்பாக அவருடைய கார்டியன் தந்தை கணவர் பாதுகாப்பு கேட்கலாம்? அப்படியே பாதுகாப்பு கேட்டால் அந்த பெண்ணு திருமணமாகாத குஜராத் ஒவ்வொரு பாருங்க, அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணு அந்த பாதிப்பை ஏற்படுத்துபவர் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆபீசர். அந்த IAS ஆபீசருடைய பின்னணியை பார்க்கின்ற போது அவர் 2003 2007 கட்சியினுடைய கலெக்டராக இருந்த போது 5 ஊழல் வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு அதன் மீது விசாரணை நடக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் கொண்ட ஒரு கலெக்டர் ஒரு பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கின்ற போது சட்டத்தில் ஒரே ஒரு பெண்ணுடைய பிரைவசி ஒட்டு கேட்டு அந்த பொண்ணு கான்ட்ராக்ட் ஃப்ரீயா விடுறீங்க, டெண்டர் இல்லாம இவ்வளவு எல்லாம் மோசம் பண்ணிட்டு இப்படி சப்போர்ட் இப்படி பேசக்கூடாது. சட்டத்துல ஒரு இடம் கட்டுங்க. போட்ட தீர்மானத்தை செயல்படுத்த முடியாதவர்கள் கண்டிக்கின்றவர்களுக்கு நீங்க தானே கமிஷன் போட்டிருக்கீங்க. பேசுவதற்கு நியாயம் இருக்கிறது. அமைச்சரவை எந்த நடவடிக்கை சட்டத்துல ஒரு இடம் காட்டுங்க. ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்புக்கு கேட்டார்னாலோ இல்ல அவர் சார்பாக தந்தை கேட்டானாலோ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஸ்டேட் மெஷினரிகளை பயன்படுத்தி அவருடைய உரையாடல்களை ஒட்டி கேட்கலாம், இல்ல அவரை ஸ்பை பண்ணலாம், சர்வேலன்ஸ் செய்யலாம். சட்டத்தில் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி நண்பர் ஹரி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த கமிஷனுடைய என்கொயரியினுடைய ரிப்போர்ட் வருகின்ற போதுதான் இது ஸ்னூப் கேட்டா அல்லது செக்யூரிட்டியா என்பது முடிவாகும். இன்றைக்கு நீங்களோ என்று சொல்ல முடியாது. என்பதை காண்பிக்க முடியும். தகப்பன் கேட்ட கேள்விக்கு பாதுகாப்பு கருதி செய்யப்பட்ட விஷயம் நீங்களாக திணிக்க முடியாது. இல்ல நான் திணிக்கல. திரு குமரேசன் யாரும் திணிக்கல. சர்வேலன்ஸ் செய்யப்பட்டிருக்கு, கண்காணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு குஜராத் அரசாங்கம் கோர்ட்ல மட்டும் இல்ல
அதாவது இமாச்சல பிரதேசனுடைய முதலமைச்சராக இருக்கிற வீரபத்ர சிங்குக்கும் சேர்த்து, அதே போல அருண்ஜேட்லியினுடைய அந்த போன் கால்ஸ் டேட்டா இருக்கு, அது ரிலீஸ் ஆனது சேர்த்து 3த்துக்கும் சேர்த்து முக்கியமான விஷயமாச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் ஏன் இவ்வளவு செய்யறதுக்கு கடமை இருக்கு. ஏற்கனவே அமைச்சர் எடுத்த முடிவு, அதுல எந்த ஜட்ஜியும் இல்லாதனால, ஏன்னா அந்த ஜட்ஜியை சீஃப் ஜஸ்டிஸ் தான் நேம கொடுக்கணும். கௌரவமா சொல்லி இங்க வரமாட்டேங்கிறாங்க யாரும். இப்ப நீங்க ஒரு சிட்டி கூட கொடுக்காதீங்க. திரு குமரேசன், அந்த வழக்கினுடைய உண்மை திரு குமரேசன் கேட்க இந்த வாதங்களை கேட்டிருப்பீங்க. அவர் சொல்லக்கூடிய வாதம் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால செஞ்சும் ஏற்கனவே ஒரு கமிஷன் குஜராத்தில் இது விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைக்குமானால், இதற்காக கேபினட் கூடி அமைக்குமானால், இதுல அரசியல் கழப்பணிச்சு இல்லாம என்ன அப்படின்னு மத்த இஷ்யூஸ் பேசணும். இங்க இதுவும் பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய விஷயம், இதையும் நம்ம பேசியா. அதாவது இந்த அதான் அடிப்படையான ஒரு பிரச்சனையாவே நான் பாக்குறேன். இதுல குஜராத் அரசாங்கத்தினுடைய அந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்தியது, இது சட்ட பிரச்சனை, சட்டப்படி சரியா இல்ல என்பதை நாம் தாண்டி ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் அலசப்படுகிறது என்கிற கவலையோட நான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆனா சீசர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவா இருக்க வேண்டும், ஏன் பேசல? என்ன ஆக இது இந்த ஆணாதிக்க பாரம்பரியம்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. ஆகவேதான் மோடி அவர்கள் தான் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா. சந்தேகம் நான் சொல்லுகிறப்போ நான் ஏதோ பாலியல் உறவு அந்த கோணத்தை கூட நான் சொல்லல. அரசு எந்திரத்தை ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காக, அது பாதுகாப்பு கொடுப்பதற்காகவா அல்லது அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்ததற்காக இல்லையாங்கிறதுக்குள்ள விசாரணையில் வரட்டும். ஆனா நான் சொல்ல வர்றது, இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் குடும்ப நண்பர் என்று சொல்கிறார்கள், அவரை ஒரு மகள் போன்றவர் என்று அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை சொல்லியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படி ஒரு தனிநபருக்காக ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையே ஈடுபடுத்த முடியும், ஒரு உயர்மட்ட அதிகாரி அதை பொறுப்பாக்க முடியும் என்கிற வருகிற போது, மற்ற குஜராத்தில் எத்தனை பெண்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்கும் என்கிற கேள்வி வருகிறது. ஆகவேதான் சொல்கிறேன், இது மீண்டும் அதான் சொல்கிறேன், சட்ட பிரச்சனையா அல்ல, மற்ற சட்ட பிரச்சனை அல்ல, இது தார்மீக நெறி சம்பந்தப்பட்ட. அதாவது கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இடதுசாரிகள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்து எவ்வளவு தூரத்திலே அவர்களை தெருவில் தெரியும். இந்த பெண் இல்ல, பாதுகாப்பு கேட்டாலும் சர்வே பண்ணுவீங்களா? சர்வே செய்வீங்களா? இல்ல பாதுகாப்புக்கு வேறு எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்ல, பாதுகாப்பு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டு போறாரு, ஒரு எந்த ஸ்டேஷன்ல அந்த குற்றவாளி இருக்கிறானோ யார் இதை பாதுகாப்பு இல்ல, அந்த மாதிரியான கேட்டு வந்திருக்காரு. இல்ல அந்த அம்மா பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த ஃபார்முக்கு நீங்க உங்களுடைய குஜராத் அரசு டெண்டர் இல்லாம பல சர்வேகளை செய்து கொண்டிருக்கிறது ஏன்? திரு ஞானசேகரன், என்னுடைய கேள்வி, உங்களுடைய சர்வேலன்ஸ் எப்ப தெரியும்? விசாரணையினுடைய முடிவுல தானே தெரியும். ஒரு பெண் பாதுகாப்பு கேட்கிறார், ஒரு ஐஏஎஸ் கமிஷன் போட்டிருக்கீங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆதரவாக நீங்க பேசுறீங்களா? அது கூட ஏங்க ஏங்க ஒரு சிட்டிங் கூட இல்ல, ஏன் அந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாரிக்கல? யாருடைய ஸ்டேட்மென்ட் பண்ணல? ஒய் இஸ் நாட் சப்மிட்? அதுதான் கமிஷன் போட்டுருக்கோம். அதுதான் கமிஷன் போட்டுருக்கோம். ஒரு சிட்டியா வந்ததா? 3 மாதத்துல அறிக்கை வந்ததா? இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்காம கடுதுட கொண்டிருக்கிற நீங்க இப்படி ஏமாற்று வேலை செய்யக்கூடாது. திரு ஞானசேகரன், இந்த மாதிரி ஸ்னூப்பிங் பண்ண குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறீங்க. இந்த மாதிரி வேவு பார்த்த விவகாரம் இதெல்லாம் உங்க கட்சி மேல, உங்க கட்சி தலைவர்கள் மேல வந்ததே இல்லையா? எங்க அதுக்கும் கமிஷன் போடுற யாரோ புகார் சொல்லட்டுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த அம்மா இப்ப ஏற்கனவே இந்திரா காந்தி மேனகா காந்தியை வேவு பார்த்தார் ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி இருந்தது. ராஜீவ் காந்தி பண்ணனால சில அரசுகளே சாய்ந்து போயிருக்கிறது, கவிழ்ந்து போயிருக்கிறது. அது மாதிரி அப்பப்போ அது யாரெல்லாம் எந்தெந்த நிகழ்வு வருதோ அந்த நிகழ்வுக்கு தேவைப்படுறப்ப கமிஷன் அமைச்சிருக்காங்க, அமைக்காது இல்ல. நீங்க மோடி மடியில கனமே இல்லாதன்னு சொன்னா, பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், பெண் சமுதாயத்துக்கு இவர்தான் பெரிய ஒரு யுக புருஷனா இருக்க போறான்ற மாதிரி இருந்தா, ஏன் காரணம் இல்லாம அந்த பெண்ணை வேவு பார்த்தாருன்றதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்ல. இல்ல பல யூட்டன்ஸ் இதே விவகாரத்துல எடுத்திருக்கீங்க. முதல்ல டிசம்பர் மாசம் பேசும்போது இல்ல குஜராத் விவகாரத்துல நாங்க ஸ்னூப் கேட்டே செய்ய மாட்டோம்னு சொன்னவர் யார் தெரியுமா?
உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே அவர் தான் இன்னைக்கு சொல்றாரு. இப்ப நடுவுல பல காரணங்கள் காட்டப்படுது, அதற்காக மத்திய கமிஷன் அமைக்கப்படுது. இப்ப மே 16ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ரிசல்ட் வரத்துக்குள்ள அமைச்சிருவோம் அப்படிங்கிறார். உங்களுடைய கூட்டணி தலைவர்களே கேட்கிறாங்க, சரத்பவார் கேட்கிறார், உமர் அப்துல்லா கேட்கிறார். ஏன் இந்த அவசரம்? மே 16 வரைக்கும் பொறுக்கிறதுல அடுத்த ஆட்சி அமைக்கிறதுல என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு உமர் அப்துல்லாவோ அதே போல சரத்பவார் இருக்கக்கூடிய அவருடைய விமானத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேல் அவர்களோ இன்னைக்கு சொல்றதனுடைய நோக்கம் ஏன்னு எங்களுக்கு புரியல. காரணம் என்ன, அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது. அப்பொழுதே அமைச்சரவை எதிர்த்திருக்கணும், ஆனா எதிர்க்கவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே குஜராத் அரசே மோடியினுடைய அரசே ஒரு கமிஷனை போட்டிருக்காங்க. இது பழிவாங்க அவங்க கமிஷனை இன்னி வரைக்கும் அவங்க இந்த கமிஷன் அமைச்சதை எதிர்க்கல. இவ்வளவு நாள் இல்லாம இந்த அரசாங்கத்துக்கான ஆட்சி காலமே சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்ப போடுறது சரியா? அதுதான் அவங்க வச்சிருக்கக்கூடிய. நீங்க அந்த இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கா இல்ல வேற கவர்மெண்ட் வரப்போறதே இல்ல. இந்த கவர்மெண்ட் அமைச்சரவை ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு, அறிவிச்சாச்சு. அந்த அறிவிப்பை செயல்படுத்தி ஆகணும். இன்னைக்கு ஒரு கமிஷனை போட்டு போனா நாளைக்கு அதே மோடியே பிரதமர், மூன்றாவது கூட பிரதமர் இல்ல ராகுல் காந்தி இல்ல தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணுமா வேணவா? இல்ல இப்போ ஏற்கனவே பெரிய தவறை செய்திருக்கார் மோடி. ஒரு பெண்ணை வேவு பார்த்திருக்காரு, ஒரு நீதி வேணுமா வேண்டாமா? இது அவசரமா எடுக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்த விஷயமா இல்லன்னா வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த விஷயமா? இந்த 1.5 வாரத்துக்குள்ள எடுத்தாகணுங்கிற ஒரு அவசரமோ அவசியமோ பெரிய முகாம். நீங்களே 5 மாசமா நீங்க கமிஷனுக்கு ஜட்ஜியே போடல, ஒரு காலதாமதங்கிறீங்க. இங்க 5 நாளைக்குள்ள அவசரங்கிறீங்க. ஏற்கனவே அதாவது ஜட்ஜஸ் நீங்க 5 மாசத்துக்குள்ள எடுத்திருந்தா டிசம்பர்ல முடிவு எடுக்கிறீங்க. டிசம்பர்ல முடிவு எடுத்து அமைச்சர்களை கூடி முடிவு எடுத்த பின்னாடி they will write a letter, அதாவது ஒரு கடிதத்தை சீஃப் ஜஸ்டிஸ் எழுதி யாராவது ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜோ அல்லாட்டி எந்தாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது தலைமை நீதிபதியோ யாராவது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோ தலைமை நீதிபதியோ ஒரு பேரை கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பேரை கொடுக்கலன்னா அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க எல்லாம் கொடுத்துருக்கணும். இப்ப 1.5 வாரத்துல இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு இப்பெல்லாம் இதை 5 மாசத்துல வராத 180 நாள்ல வராத முன் வராத நீதிபதி இந்த 1.5 வாரத்துல அவன் வந்தாதான் போட போறோம் சார். நம்ம அறிவிப்பு அதாவது செயல்படுத்தணுமா வேண்டாமா? அரசாங்கம் செயல்படுத்துவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கு. அந்த ஈடுபட்டு இருக்கக்கூடிய வேலை ஜட்ஜி வந்தா உடனே இன்னைக்கு வந்தா வரலன்னா அப்படியே பெண்டிங் போவா வர்ற கவர்மெண்ட் பார்க்க போது. திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி நீங்களும் சொன்னீங்க, உங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய பல தலைவர்களும் சொல்லிருக்காங்க இது சட்டவிரோதம், இந்த கமிஷன் அமைச்சதே சட்டவிரோதம் சொன்னாங்க. என்ன காரணத்தினால சட்டவிரோதம் நீங்க சொல்லல இது வரைக்கும். இதை தாண்டி விதிகள் மீறப்பட்டிருக்கிறது, அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி மறுப்பதற்குரியது? பல சட்ட விதிகள் மீறப்பட்டிருக்கு இல்லையா இந்த விவகாரத்தில் மோடி அரசாங்கத்தால்? இல்ல, முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, சட்டவிரோதம் விதிகள் மீறப்பட்டிருக்கிறது, போன் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது, பெண் பின்னாலே தொடரப்பட்டிருக்கிறார், அவர் அவர் மீது அரசாங்கத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் வேவு பார்த்திருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகள் வரிசையா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் குற்றம் என்பது எப்போது விசாரணை முடிந்து ஆம் இது ஸ்னூப் கேட், அந்த பெண் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னாதான் இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை. அதை விட்டுட்டு இப்பயே நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க இது சட்டவிரோதம், இது வரிசையா நீங்களே தீர்ப்பு கொடுக்குறீங்க. போடப்பட்டிருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது, 2 தரப்பு வாதங்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சர்வேலன்ஸ் செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? அதாவது ஒரு பெண்ணை நோக்கி அந்த பெண்ணுடைய அரசு அதிகாரி அரசு அதிகாரி பாதுகாப்பு சொல்லிட்டீங்க, உண்மையா இல்லையா? ஆம் இல்லை. பாதுகாப்பா வேவு பார்த்தீங்களா?
ஆம் இல்லைன்னு சொல்வதற்கு இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் விஷயங்களையும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன காரணத்துக்காக சர்வேலன்ஸ் செய்யணும்? பாதுகாப்புக்காக உள்துறை கிட்ட அனுமதி பெற்றுதான் சர்வேலன்ஸ் செய்யணும். இந்த விதிகள் இருக்கின்ற ஒரு பெண் மீது சட்டம் தெளிவாக சொல்கிறது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு அரசு அதிகாரிகள் குஜராத் மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்களா? அதுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லுங்க. குஜராத்ல என்னுடைய கேள்விக்கு ஆம் இல்லைன்னு சொல்றேன். குஜராத்ல ஒரு 5000 பெண்கள் கேட்கறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 5000 பேரோட போனையும் சர்வேலன்ஸ் செய்வீங்களா? 5000 பேரையும் சர்வேலன்ஸ் செய்வீங்களா? 50,000 பெண்கள் குஜராத்தில் கேட்டாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. குஜராத்தின் பெண்கள் இந்தியாவில் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு தனியா வர முடியும். இல்லையே இந்த பெண்ணுக்கு நீங்க வேவு பார்த்தீங்களா? டெல்லியில நடைபெற்ற இந்த பெண்ணை வேவு பார்த்தது மகா குற்றம், விதிகளுக்கு புறம்பானது, சட்டத்திற்கு புறம்பானது. நீங்களே ஒரு கமிஷன் அமைச்சிருக்கீங்க, ஒத்துக்குங்க. திரு குமரேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இதுக்கான அந்த பெண்களுக்கு உங்களுடைய டெல்லியிலேயே உங்களுடைய மற்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கிற போல பெண்களுக்கு அங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலை இல்லையே. வேவு பார்க்கறதுடைய நோக்கமே உங்களுக்கு உள்நோக்கம் ஏதோ இருக்கு. அந்த பெண்ணை ஒரு இளம் பெண்ணை ஒரு முதலமைச்சரோ அவர்கிட்ட உதவியாளராக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சரான உங்களுக்கு வந்து கண்காணிக்கப்படுகிறார். எதுக்கு சார் வேவு பார்த்து போறதுக்காக நீங்க பாக்குறீங்க? அமித்ஷாவுடைய எந்த வேலை எல்லாம் பண்றீங்க? என்கவுண்டர் தான் நிறைய பண்ணீங்க, இதுவும் பண்ணுவீங்களா? ஒரு பெண்கள் மீது ஒரு பெண்ணின் மீது வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு அரசு அதிகாரி ஆதரிக்கிறீர்களா? இல்ல ஆதரிக்கல சார். வேவு பார்த்தது அது தப்புன்னு ஒத்துக்க. ஒரு பெண்ணின் மீது மாநிலப்படுத்த முயற்சி செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்து இது அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு முறை கையை பிடிச்சி ஒருத்தர் எடுக்கிறதுக்கு எப்படி எப்படி முதலமைச்சர் வச்சு எப்படி அமித்ஷா மேட்டர் வந்துச்சு? இல்ல யார் கேட்டாலும் உங்க இருவருக்கு இடையே வச்சுக்க முடியாது. சர்வேலன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அரசாங்கமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதுக்கான முகாந்திரமும் அதுக்கான இடமும் சட்டத்தில் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது விசாரிக்கப்படும். திரு எஸ்.ஆர். சேகர் சொல்வது போல அது ஊர்ஜிதம் செய்தால்தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். அப்படி சர்வேலன்ஸ் செய்யறதுக்கான விதிகள் இல்லை அப்படிங்கறதுதான் எல்லாருடைய புரிதலாகவும் இருக்கிறது. நான் திரு குமரேசன் அவர்கள்ட்ட கேட்க என்று அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது திஸ் எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் மோடி அப்படிங்கறது மீண்டும் உறுதி செய்யக்கூடிய விஷயம். அதுதான் மீண்டும் அதுதான் பிரச்சனை. அதாவது உண்மையிலேயே இந்த தேர்தல் களத்தில் இந்த ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தங்களை ஆள வேண்டியவர்கள் யார் என்று தீர்மானிப்பதற்கான முக்கியமான ஒரு கட்டம் இது இல்லையா? இது ஒரு உள்ளாட்சி தேர்தலோ மாநில தேர்தலோ கூட அல்ல, ஒரு அகில இந்திய அளவில் வர வேண்டிய ஆட்சி, இன்னும் உலக அளவில் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் இவர்கள் தான். அப்படிப்பட்ட ஆட்சியை தீர்மானிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய கொள்கைகள் நடைமுறைகளை பற்றி மக்கள் விவாதிக்க வேண்டும். அதே போல அடுத்து வரக்கூடியவர்கள் என்ன வைக்கிறார்கள் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தலைவர்களும் சரி பிஜேபி தலைவர்களும் சரி இன்க்ளூடிங் நரேந்திர மோடி இவர்கள் எந்த கூட்டத்திலே அவர்கள் முன்வைக்கிற கொள்கைகளை பற்றி பேசினார்கள்? திரும்ப திரும்ப சொந்த விவகாரங்களே கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் கம்பீரமா சொல்றேன், இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் மேலதோறும் நாங்க எங்கள் ஆதரவோடு ஒரு அரசு அமைந்தால் அந்த அரசு என்னவெல்லாம் செய்ய வைப்போம் என்று திரும்ப திரும்ப சொன்னோம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையே நீங்க பேசவில்லை, பேசவில்லை, அவரும் பேசவில்லை. பிரச்சனை என்ன விஷயம்? நான் ஏற்கனவே சொல்லுவோம், இது வெறும் சட்ட பிரச்சனை அல்ல. சரியா தவறான்னு கேட்டீங்க, அவரால் பதில் சொல்லவே முடியல. அவரால் பதில் சொல்ல முடியாத கேள்வி நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க பாவம். ஆனா இப்ப கூட நான் என்ன சொல்றேன், இடதுசாரிகள் தவிர்த்து இவரால் எதுவுமே பேச முடியாத போது இந்த மக்கள் வாதிக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்படுகின்றன. இதுல யாருக்கு ஆதாயம் என்பதை சேர்த்து சொல்லிட்டு என்னுடைய இதை முடிக்கிறேன். என்னன்னா இதெல்லாம் இன்னொருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்படி நீங்க முக்கியமான பிரச்சனைகளை விட்டு விட்டு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது இதனால் ஆதாயம் அடையவர்கள் இந்த ஸ்னூப் கேட் விவகாரத்தில் கூட ஒரு வர்த்தக நிலம் இருப்பதெல்லாம் அடிபட்டிருக்கிறது அவளுக்கு லைசன்ஸ் எல்லாம். அது போல இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை யார் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த மாதிரி சில்லுட்டி விஷயமா பேசிக்கிட்டு இருங்க, நாங்க நல்லா கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறோம், அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு யார் வந்தாலும் எனும் பொழுது இந்த நேரத்தில் ஸ்னூப் கேட்டை காங்கிரஸ் அரசாங்கம் இல்ல காங்கிரஸ் தலைவர்கள் கையில் எடுத்திருப்பது தவறு, டிஸ்ட்ராக்டிங் அப்படிங்கிறீங்களா? இப்பயே இந்த நேரத்தில் போய் நீதிபதியை நியமிக்கிறாங்கன்னு கேட்கிறாங்களே, அதே போல இந்த 3 மாசமா கமிஷன் அமைச்சதுல இருந்து இது சட்டவிரோதம் என்று சட்டப்பூர்வமான எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பிஜேபியை எந்த முயற்சி எடுக்கல. ஆனா அப்ப இந்த நேரத்தில் காங்கிரஸ் இத்தனை நாள் அதை மறந்துட்டு இப்ப எடுத்ததுங்கிறது எவ்வளவு குற்றமோ அதே போல இத்தனை நாளை விட்டுட்டு இப்ப கடைசி நேரத்தில் தங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி விடுமோன்ற அச்சத்தில் இவங்க செய்யறது தந்திரம். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும். பெண்கள் 60 கோடிக்கு மேல பெண்கள் இந்தியாவில் வாழ்றாங்க, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதம வேட்பாளராக வரக்கூடியவர் எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அவருடைய தனி உரிமையிலே அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அந்த பெண் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? என்னுடைய பிரைவசி போச்சு, என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எங்க இந்த அளவுக்கு எப்படி சார் வெளியே வச்சு இந்த மேட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது சார். உங்களுக்கு விக்டிமோட ஃபாதர் கொடுத்தாரா? அவரே வேவு பார்த்த விஷயமா ஒரு கமிஷனை போட்டிருக்காரு. அவரே கமிஷன் போட்டதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, யார் கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நான் என்னோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இந்த முறை என்னுடைய ஆர்டிகல் 21 படி என்னுடைய பிரைவசி போச்சு, என்னுடைய தனி வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு யாராவது உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. நான் என்ன சொல்றேன், அந்த அரசே, குஜராத் அரசே இன்று அவர்களே ஒரு கமிஷனை போட்டு ஓரளவுக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டது போல அவர் செய்திருக்கார்கள். என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் 3 மாதத்திற்குள்ளே அறிக்கை கொடுக்க வேண்டிய அந்த கமிஷன், அதாவது நம்முடைய மோடியால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிஷன் எந்த விதமான சிட்டிங்கும் கொடுக்காம இதுவரைக்கும் அறிக்கையும் கொடுக்காம இருக்கிறதுனால இவங்க ஏமாத்த போறாங்க தெரிந்து கொண்டுதான் அவங்க அறிக்கை கொடுக்கல, நீங்க கமிஷன் அமைக்கல. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? கமிஷன் சார் இப்ப ஒரு பிரதம வேட்பாளர் வரக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறார், எந்த அளவுக்கு தலையிடுகிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அதாவது இப்ப புது நீதிபதி லோதா வந்து நரேந்திர மோடி அதுக்கு முன்னாடி பண்ணல, அதுக்கு முன்னாடி ஜட்ஜி பேரை கொடுக்கல. திரு சேகர், இது சட்டவிரோதம் சொன்னீங்க. நீங்க இது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் படி இது சட்டவிரோதம் சில தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க உங்க கட்சியில. அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? விதிகளை மீறி இருக்கிறது மத்திய அரசாங்கம், விதிகளை மீறி இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம், கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? அவங்க எப்படி போக முடியாது? விதி என்கொயரி ஆக்ட் இருக்கிறது காங்கிரஸ் சட்டவிரோதம் கமிஷன். முதல்ல அவங்க என்கொயரி கமிஷனுக்கு நீதிபதி அமைக்கட்டும். இல்ல நீதிபதி நாடு டிசம்பர் கமிஷன் உருவாகட்டும். அப்ப நீங்க போட்ட கமிஷன் டிசம்பர் மாசத்திலே கொள்கை முடிவு எடுக்கப்படுது, கமிஷன் அமைக்க போறோம், மத்திய அரசாங்கம் கமிஷன் அமைக்க போறோம். அத சட்டவிரோதம், அந்த தவறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னா அப்பயே நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. So it is well within the jurisdiction of the central government, இல்லையா? இல்ல, மத்திய மந்திரி சபை முடிவு செய்து, மத்திய மந்திரி சபை முடிவுக்கு பின்னாலே நீதிபதிகள் நியமனம் செய்யவில்லை. நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டு கமிஷன் அமைக்கப்பட்டு அது இறுதியாகிறது. அதற்கு பின்னால ஒரு ஆக்ஷனே கம்ப்ளீட் ஆகாதப்ப நாங்க எதுக்கு போறோம்? அதற்கு முன்னாலே குமரேசன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நிறைவு பெற்று விடுகிறேன். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார், நெறியற்ற அரசியல் என்று சொல்லி. நெறியற்ற அரசியல் கொள்கையற்ற காங்கிரஸ், கொள்கையற்ற காங்கிரஸ் நெறியற்ற அரசியலோட தான் 5 ஆண்டு காலங்கள் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். அப்போதெல்லாம் தெரியாத நெறியற்ற அரசியலும் கொள்கையற்ற காங்கிரசுடைய கூட்டணி அப்போதெல்லாம் தெரியாது, இப்போது மட்டும் எப்படி தெரியுது? ஆக காங்கிரஸோடு இருந்து விட்ட பிறகு காங்கிரஸை குறைந்து அதோட பயங்கரமான ஒரு ஸ்லூப் கேட் மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியால். என்ன அதை பிஜேபி கண்டுக்கலையே. ஆதார் அட்டை என்பது என்ன?
என்ன சொல்லணுமா நீங்க தீர்மானிக்க கூடாது. இல்ல இன்னைக்கு எடுக்கப்பட்ட தலைப்புலதான் இந்த நோக்கம். நிச்சயமா ஆதார் பத்தி பேசும்போது நிச்சயமா அதை பத்தி பேசுறதில்லை. அவர்களும் தடுக்கிறார்கள். இந்திய பொருளாதாரத்தை யாருக்கு விட்டு கொடுத்தார்களோ அவர்கள் அந்த வேலைகளில் பொருளாதார அநியாயத்தை பத்தி பேசணும் சார். திரு சேகர், நீங்க சொன்னீங்க இப்ப ஸ்னூப் கேட்டா ஸ்னூப்பா கேட்டா இதெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிய வரணும் அப்படின்னு. 2G கோல்கேட் அதெல்லாம் அப்படிதானே திரு சேகர்? அதாவது 2G கோல்கேட் எல்லாம் வந்து பார்லிமெண்டரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதற்கு முன்னாலே அந்த உரிமங்கள் எல்லாம் தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி 131 உரிமங்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறது. ஆக அவை அதை ரத்து செய்திருக்கிறது. இப்படியாக அவைகள் எல்லாம் ஒரு அரைக்கடலை தாண்டி அதில் குற்றம் பிரைமா பேசியா இருக்கிறது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு அது வழக்கானது அடுத்த கட்டத்துக்கு. அப்படி அடிப்படையே இல்லாம இதையும் ஒப்புநோக்காக இருக்கல. அப்படி அடிப்படையே இல்லாம தான் குஜராத்ல கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கா? இதுல எந்த முகாந்திரமும் அடிப்படையும் இல்லாம தான் குஜராத்ல கமிஷன் அமைச்சு இருக்கிறது. உங்க கவர்மெண்ட் அடிப்படையே இல்லை சொல்வதற்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. கிளீன் சிட் கிடைக்குங்கிறது உங்க நம்பிக்கை குஜராத்ல? அதனால சிட்டிங்கே கொடுக்கல. இது வரைக்கும் சிட்டிங்கே இல்ல. இது வரைக்கும் 3 மாசத்துல கொடுக்கப்பட வேண்டிய அறிக்கை கொடுக்கப்படலன்னா அதை மூடி மறைச்சு இந்த பெரிய இருக்கக்கூடிய பிரதம வேட்பாளரை பத்தி இன்னைக்கு தோலுரித்து காட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் 180 நாட்கள் நடுவுல வாய்ப்பு இருந்து நீங்க செய்யாம மே 16 வரும்போது மே 16 அதாவது மோடி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது, அவருடைய பிரைவசி எப்படியெல்லாம் இங்கே தாக்கப்படுகிறது நாட்டு மக்களுக்கு தெரிவித்த மோடி காலத்துல. ஒன் லாஸ்ட் क्वेश्चन ஒரு 3 பேரை சொல்றேன். அந்த 3 பேரை சொன்னதுக்கு அப்புறம் பெண் உரிமைக்கு காங்கிரஸ் எவ்வளவு தூரத்துக்கு போராடுகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அந்த இந்த பெண்ணை பத்தி பேசலாம் வாங்க. பேசப்பட வேண்டுமோ, எதை நாம் விவாதிக்க வேண்டுமோ அதெல்லாம் விவாதிக்கலாம். திசை திருப்போம். நரேந்திர மோடி நீங்கள் சொல்வது போல பிரதமராக வருவாரே ஆனால் ஒரு தற்சார்பற்ற, அதாவது ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட்டு இந்த விஷயம் தீர்க்கப்படும் அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அதனாலதான் அவங்க அவசரப்படுறாங்க அப்படின்னு செய்தி தொடர்பாளர்கள்லாம் சொல்றாங்க. இல்ல, நீங்க கவலையே படாதீங்க. இதுல விஷயமே இல்லை என்றாலும் கூட இது ஒரு விஷயமாக்கி ஊதி பெரிதாக்கி எலெக்ஷனுக்காக ஏதோ கொஞ்சமாவது ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமாக 16ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குஜராத் அரசுடைய விசாரணை நல்ல முடிவை தரும். அந்த முடிவில் அவர்கள் திருப்தி அடையாவிட்டால் அதற்கப்புறம் மத்திய அரசு கூட நிச்சயமாக அதற்கான முடிவுகளை எடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நன்றாக ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இதை கோபுரா வெளியே கொண்டு வந்த உடனே டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி குஜராத்தினுடைய மாநில சட்டமன்ற தேர்தல், அதிலே மோடிக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டோடு இதை கொண்டு வந்தார்கள். ஆனால் பாவம் காங்கிரஸ்காரர்கள் மறுபடியும் 3/2 பங்கு வெற்றி மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே கடைசியாக 12 வெளுத்து சாயம் போய் நீங்களே ஒரு கமிஷனை போட்டு ஓரளவுக்கு தவறு நெருப்பு இல்லாத புகையாது. இந்த இடத்துல காரணம் இவரே தவறு செய்திருக்கிறார், இந்த நிலையில நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். இளம் பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை உங்களுடைய பார்வையில கேட்டிருந்தோம். நேர்கள் அளித்த பதில் இது. இந்த
இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கம் இவ்வாறுமே 16ஆம் தேதிக்குள்ள நாங்க இந்த கமிஷன் அமைச்சரும் தலைமை அறிவிச்சோம் சொன்னது சரியான நடவடிக்கை என்று 17% இந்த தருணத்தில் தவறு என்று 63% இது காலம் கடந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இட்ஸ் லேட் அப்படிங்கிறது 20% பார்வையாக இருக்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஞானசேகரன், திரு குமரேசன் மற்றும் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரியக்கூடிய விஷயம். இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக இது மாறி இருக்கிறது. இது இஷ்யூஸ்ல இருந்து கவனத்தை செதறடிக்கிறதுக்கான ஒரு பேச்சு என்று அவர்கள் சொல்ல, இது பேச வேண்டியது என்று காங்கிரஸ் சொல்ல, ஏற்கனவே ஒரு கமிஷன் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அது நல்ல முடிவை சொல்லும் என்று பாரதிய ஜனதா சொல்கிறது. பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.